பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு புது ஆக்டர் வரப்போறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி விஜய் டிவில நடிச்சிருக்க மைனாங்கிறவங்க தான். இவங்க சுகன்யாவோட சொந்தக்காரங்க கேரக்டர்ல வர்றதா இருக்காங்க. அடுத்த வார ப்ரோமோல மைனா கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்பி வராங்க. வரவங்க சுகன்யாவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடை கடையா தேடிட்டு வராங்க. அப்படி அவங்க வரும்போது தான் காந்திமதி ஸ்டோர்ஸ பாக்குறாங்க. அந்த கடையில கல்லாவுல சுகன்யா உட்காந்துருக்காங்க. பழனிவேல் வராதனால சுகன்யா அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப திடீர்னு மைனா சுகன்யாவை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சுகன்யா அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா, "இங்க என்ன பண்ற? எப்படி அட்ரஸ கண்டுபிடிச்சன்னு?" சொல்லிட்டு கேட்கிறா. "உங்க அட்ரஸ்லாம் நான் கண்டுபிடிக்கலக்கா. உங்க ஃபோட்டோ வச்சு கேட்டுக்கிட்டே வந்தேன். திடீர்னு பார்த்தா நல்ல வேளை நீங்களே இங்க உட்கார்ந்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மைனா சுகன்யாட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் மைனா வந்த விஷயத்த சொல்றா. "கிராமத்துல ரொம்ப பஞ்சமாயிடுச்சுக்கா. எனக்கு எப்படியாவது இந்த ஊர்ல ஒரு வேலை தேடி குடுங்க. நான் இங்க இருந்து எப்படியாவது பொழச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மைனா சொல்றா. அப்பதான் சுகன்யாவுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எப்படியாவது மைனாவ பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வேலைக்கு சேர்த்து விடணும். அப்படி சேர்த்து விட்டா அந்த கடையில இருக்க நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம வியாபாரத்த எப்படியாவது முன்னேத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா யோசிக்கிறா. அப்பதான் சுகன்யா, இங்க இருந்து ஒரு 4 கடை தள்ளி போனீன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு அங்க ஒரு கடை இருக்கு. இந்த கடையில நீ போயிட்டு வெளியூர்ன்னு சொல்லி எப்படியாவது நீ வேலைக்கு சேரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சுகன்யா சொல்றா. ஏன்க்கா என்னாச்சு? என்னைய அங்க போ சொல்றீங்க? அப்படின்னு மைனா கேட்கிறா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீ அந்த கடையில போயிட்டு அவங்க எப்படி எப்படிலாம் வியாபாரம் பண்றாங்க என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். அது உனக்கு சொன்னா புரியாது. நீ ஃபர்ஸ்ட் இந்த கடையில எப்படியாவது நீ வேலைக்கு சேர பாரு. வேலையை சேர்ந்துட்டு அப்புறமா என்ன வந்து பாரு. இது நம்ம கடை தான். உனக்கு எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மைனா கிட்ட சொல்றா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நாளைக்கு ப்ரோமோல பார்க்கலாம்.